ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே இல்லைனாலும் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே போதும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி 250 ml கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தாங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக அரைப்பட்டு வந்திருக்குன்னு. இப்போது அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விட்டுருங்க. கடுகு நல்லா உடஞ்சதும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. ரொம்ப செவக்க வேண்டாம், லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கினது, 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து கொடுங்க. இது ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. கேரட் கொஞ்சம் சாஃப்டாகி வர அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இந்த அளவுக்கு கேரட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்குலாம் வதக்க வேண்டாம். அந்த மல்லி இலை சுருண்டு வர அளவுக்கு இதை கலந்து விட்டாலே போதும். பாருங்கள், மல்லி இலை நல்லா சுருண்டு வந்திருக்கு, தேங்காயும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அதாவது இட்லி மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சோடாப்பு சேர்க்கும்போது தாங்க நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், இல்லைனா கொஞ்சம் ஹார்டாகிடும். அவ்வளோதான். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை சுட்டெடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஆப்பக்கல் வச்சுக்கோங்க. ஆப்பச்சட்டி சூடானதுக்கப்புறமா இதில் 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 கரண்டி மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெந்து வரட்டும். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.